නිලධාරීන් සියලු දෙනා අත්මිතින් පිළිඅරගෙන අපි මේ இந்த கூட்டத்திலே நான் கலந்துரையாடுகின்ற விடயங்கள் கூடுதலாக பொருளாதார ரீதியான ඉදිරියේදී අපි බලාපොරොත්තු වෙනවා. அந்த வகையில் இந்த கலந்துரையாடலுக்காக இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்காக இருக்கின்ற எங்களுடைய பல்வேறு உலதீவு மாவட்டத்துக்கான புதிய திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் காலங்களிலே உலதீவு மாவட்டங்களையும் சமூக மட்ட அமைப்புகளையும் வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்ந்தது மிக முக்கியமாக பல்வேறு முன்னேற்றங்கள் பல்வேறு சவால்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட இருக்கிறது. அந்த வகையிலே நேர முகாமைத்துவம் மிக முக்கியமானது. ஆரம்பத்திலே வட்டுவால் பாலத்தின் பழைய சுவடு இருக்க வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையாக ஆரம்பத்தில் ஆடியிட்ட இந்த கூட்டத்தில் இங்கே வச்சு தீவிரமாக அதை சொல்லப்பட்டது. அது கவனத்தில் கொள்ளப்படும் என்று திரும்ப சொல்லப்பட்டது ஆடியாக. பிறகும் அந்த தொடர்ச்சியாக 3 கூட்டம் நினைக்கிறேன். அந்த மாவட்ட கூட்டங்கள்ல இப்ப யாழ்ப்பாண நூலகத்தின் அடையாளங்கள் பழைய அடையாளங்கள் இல்லை, அது முற்றுமுழுதாக இல்லாத நிலைமை இருக்குது. இந்த வட்டுவால் பாலத்திலேயாவது ஒரு துண்டாவது அதுல அந்த பழைய பாலத்தின் அடையாளம் கிடக்க வேண்டும் என்று கருத்து மக்களால் தெரிவிக்கப்பட்டதுதான் நான் இங்க சொல்லி வச்சேன். அது இப்ப கடைசியில கிட்ட வந்துட்டு உருவாக்கு. அது பாலம் போடுறதுக்கு நன்றி. பாலம் போட்டதுக்கு ஜனாதிபதி விமன் ரத்நாயக்கா அமைச்சர் எல்லாருக்கும் நன்றி. அதுல ஜனாதிபதி முதல்வர் கேட்ட போது அவர் அதை போடுறேன்னு சொன்னவர். பிறகு விமன் ரத்நாயக்கா அவர்கள் சபையிலேயே கூட்டத்தில் தெரிவித்த கருத்துகள். அப்ப எல்லாத்துக்கும் நன்றி. இதுல இந்த ஒரு துண்டு விட முடியாதா? ஏன்னா மக்கள் அதை கேட்குது. என்னன்னா ஒரு சின்ன ஒரு அடையாளமாவது இந்த முள்ளிவாய்க்கால் கொடுமை நடந்தது, அந்த மக்கள் அந்த இடத்தால வந்தது, அது அந்த அடையாளம் இருக்கணும் தான் கோரிக்கை வச்சு கொண்டிருக்கு. அப்ப அதை முற்றுமுழுதான் அழிக்கிறது கொண்டு இருக்கணும். முற்றுமுழுதான் அழிச்சு அப்படியாக அரசாங்கம் செய்யுது என்று சொல்லி கேட்கணும். அப்ப அந்த மக்கள் சார்பாக நான் தான் இதுல கலைக்க முடியும். என்னோட கோரிக்கை வச்ச முடியாது. சில பேர் இந்த கூட்டத்துக்குள்ள முழுக்க உடைக்கணும் உடைச்சது தெரியாது. பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போல ஆரம்பத்தில் ஒப்பு பண்ணவே அந்த தொடக்க இடம் ரோட்டு ஆரம்பிக்கிற இடத்தை நாங்கள் இப்படியே இருக்க வேண்டதுதான் இது. ஆனா இன்னும் குபாலி சமரசிங்கா அவர்கள் இதுல கூடுதலாக கவனம் செலுத்தணும் மினிஸ்டர். ஏனென்றா ஒரு சின்ன துண்டு ஒரு சின்ன இடம் அது அந்த அடையாளமாக இருக்கப்படும். அது ஏனென்றால் மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்ததுக்கான சாட்சியம் அந்த நந்திக்கடல் பாலம் என்ற இதுகளை மக்கள் எதிர்பார்க்க. அதனால அதுல உங்களுடைய ஆதரவும் அதுக்கு இருந்த பேர் தான் வரும். ஏனென்றால் அது நிச்சயமாக அதை நீங்கள் எப்படியாவது விடணும். அந்த ஒரு துண்டு விடணும். இல்லாட்டிக்கு முழுக்க அழிச்சால் நீங்களும் சேர்ந்து செய்தியோட எண்ணம் தான் எங்களுக்கு තාක්ෂණයට තියෙන්න පුළුවන් නෙමෙයි. පතුල් ගලන් යනකොට බාධා වෙන ඒවා නමුත් ඔතුමාගේ පැත්තෙන් මානසික ඉල්ලීමක් තියෙනවා. මේක ඓතිහාසික පාලමක්, ඓතිහාසික සිදුවීම් වලට සම්බන්ධ වෙච්ච පාලමක්. ඒ නිසා අපි කතා කරලා කියන මොනවා හරි තාක්ෂණයකට එහෙම නැත්නම් පතුල් සිස්ටම් වල බාධාවක් වෙන්නේ යම් ප්‍රමාණයක්. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.